இப்பவே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு தர சொல்றேன். பட் நீங்க வேலைக்கு சேரணும்னா கொஞ்சம் பணம் டெபாசிட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுனே வெச்சுக்கோங்க. எப்படி? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லடி, அது 50,000 ரூபாய். மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு திரும்பி வரணும்டா. வந்தா தான் என் மனசு ஆறும். இவங்கெல்லாம் இனிமே 7வது படிச்சு 8வது படிச்சு 9வது படிச்சு அதுக்கப்புறம் 10வது முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணுமா? பெரியவரே, இதெல்லாம் நடக்கிற வேலையா? ஐயா, அவங்க படிச்சதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேலை போட்டு கொடுங்களேன். அப்படி எந்த வேலையும் இப்ப இங்க இல்ல. இருந்தா சொல்லி அனுப்புறேன். இப்ப நீங்க கிளம்புங்க. ஐயா, ஏதாவது பார்த்து வேலை போட்டு கொடுங்கய்யா. ஐயா. செக்யூரிட்டி சார், இவங்களை வெளியே அனுப்பு. இத வரேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நாங்களே போய்க்கிறோம். கிளம்புங்க. வாங்கப்பா. ஏன்பா நீங்க ஏன்பா அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையை போய் பார்க்க போறோம். ஏன்பா, இந்த வேலையே உங்களுக்கு கிடைக்கலையாப்பா? உங்க படிப்புக்கு வேற என்னப்பா வேலை கிடைக்க போகுது? அப்பா, ஏதாவது கூலி வேலை செஞ்சுட்டு போறோம்ப்பா. அது கிடைச்சா நான் வேண்டாம் இங்க வந்திருக்க போறோம். யாரும் தரமாட்டேங்கிறாங்க. நாம்பளும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டோம். பரவாயில்ல விடுங்கப்பா. இந்நேரத்துக்கு லக்ஷ்மி வந்திருப்பா. அவளுக்கு நிச்சயம் ஏதாவது வேலை கிடைச்சிருக்கும்பா. அவகிட்ட சொல்லி அவ ஆபீஸ்ல ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாப்போம். சரி வாங்கப்பா, வாங்க போலாம். வாங்கப்பா, வாங்கப்பா. என்னம்மா, எங்க போயிட்டு வரீங்க? டீநகர் வரைக்கும் போயிட்டு வரோம்மா. அம்மா, வர வழியில காய்கறி வித்தாங்க, அதான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலமேனு வாங்கிட்டு வந்தேன். வழியிலையா? ஆமாம்மா, ரொம்ப சீப்பா கிடைச்சதுமா, அதான் எல்லா காயும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயே, இதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோமா? ஏம்மா? இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடுமே. ஐயோ இல்லம்மா, இது ஆர்கானிக் முறையில பயிரிட்டுதுன்னு சொன்னாரு அவரு. ரொம்ப நல்லா இருக்குமா, பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது எந்த முறையா இருந்தாலும் நாங்க ரோட்டு கடையில எல்லாம் வாங்க மாட்டோமா. நாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு நேரடியா போன் பண்ணோம்னா வீட்டுக்கே வந்து சேர்ந்துரும். இதெல்லாம் நாள் பட்டது, சுத்த வேஸ்ட். மாட்டுக்கு தான் கொடுக்க முடியும். அத போய் நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறியே. இல்லம்மா, அங்க எல்லாரும் வாங்குனாங்கம்மா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இத பாரு லட்சுமி, வழி இல்லாதவங்க வாங்கியிருப்பாங்க. நாங்க இதெல்லாம் வாங்க மாட்டோமா. பாவம் லட்சுமி, நீ ஏமாந்து போய் வாங்கிட்டு வந்திருக்கிற. சரி, இத நீ அங்க கொண்டு போய் வையே. போறப்ப கண்ணம்மா கிட்ட கொடுத்து அனுப்புறேன். அவ வீட்டுக்கு பக்கத்துல மாட்டு கொட்டாய் இருக்கு, அங்க போய் குடுக்க சொல்லிடுறேன். மாடுங்களாவது சாப்பிட்டோம். அவ்வளவு மட்டமானதா தெரியலையேம்மா. சிலது பாக்குறதுக்கு நல்லது மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ள போய் பார்த்தாதான் அது கெட்டு போயிருக்கிறது தெரியும். சரிம்மா, இத அங்க வச்சுட்டு நீ போ. கண்ணம்மா வந்தா எடுத்துட்டு போ சொல்லிடுறேன். இவ பெரிய கில்லாடியா இருக்கா. இப்படி 5க்கும் 10க்கும் காய்கறிய வாங்கி கொடுத்துட்டு பர்மனண்டா இங்கேயே தங்கிடலான்னு திட்டம் போட்டாலோ. இவ பாச்சா என்கிட்ட பலிக்காது, பாத்துக்கிறேன். லட்சுமி, அத்தை, வேலை தேடி போனியே, வேலை கிடைச்சதா? என்ன சொன்னாங்க? லக்ஷ்மி வந்துட்டியா? என்னில இருந்து வேலைக்கு வர சொன்னாங்கம்மா. என்ன கேள்வி இது? இன்னைக்குதான் நாள் நல்லா இருக்கு. ஏ லட்சுமி, இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துட்டியா? லட்சுமி, என்ன வேலை, எவ்வளவு சம்பளம்? ஏய் கூறு கட்டவள, இப்பதான் வேலையே தேடி போயிருக்கா. வேலை கிடைச்சதா என்னன்னே தெரியல, அதுக்குள்ள நைன்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்க. என்னப்பா நீங்க? லட்சுமி என்ன நம்மள மாதிரி படிக்காதவளா? அவளுக்கு வேலை தர மாட்டேன்னு சொல்றதுக்கு? அவ நிறைய படிச்சவ, அவளுக்கு நிச்சயம் எப்படியோ வேலை கிடைச்சிருக்கும். என்னமா? மாமா, படிச்சா மட்டும் போதாது மாமா, படிப்போடு சேர்த்து இங்க பணமும் தேவைப்படுது. பணமா? என்னம்மா சொல்ற? நாம வேலை செஞ்சா
அவங்க தானே சம்பள பணம் தருவாங்க. உண்மைதான் அத்தை. ஆனா இந்த வேலைக்கு நம்ம பணம் டெபாசிட் பண்ணணுமா? பணம் டெபாசிட்டா? நாம எதுக்குமா டெபாசிட் பண்ணணும்? அது இல்ல அத்தை, இது கேஷியர் வேலை அத்தை. பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். தவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையா பணம் ஒரு 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்றாங்க. நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணா அந்த பணத்தை எடுத்துக்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க. என்னமா இப்படி ஆயிடுச்சு? அவ்வளோ பணத்துக்கு நாம எங்க போறது? இல்ல அத்தை, வேற ஏதாவது நல்ல வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம். மாமா, நீங்களும் வேலை தேடி போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? எங்களுக்கு யாருமா வேலை கொடுக்குறாங்க? நாங்களும் நாயா பையா ரோடா திரிஞ்சு பார்த்துட்டோம். ஒருத்தனும் வேலை கொடுக்கல. சென்னைக்கு போனா எக்கச்சக்கமா வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு தான் எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. மாமா, நான் இப்பவும் சொல்லுவேன், இங்க வேலைக்கு பஞ்சம் இல்லதான். நமக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல, அவ்வளவுதான் மாமா. எங்கம்மா இருக்கு? நாங்க 3 பேரும் கேட்காத போகாத இடம் இல்ல. யாரும் தரமாட்டேங்கிறாங்களே. மாமா, இங்க படிச்சவங்களுக்கு அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ வேலை நிச்சயமா கிடைக்கும் மாமா. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. நான் இன்னும் முயற்சி பண்ணா நான் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். இத பாருமா, நீ ஒருத்தி சம்பாரிச்சு இவ்ளோ பெரிய குடும்பத்தை காப்பாத்த முடியுமா? அத்தை, முடியாதுதான். ஆமா லட்சுமி, நாங்களும் வேலைக்கு போனதான் ஒருத்தர் வாடகைக்கு, ஒருத்தர் மளிகைக்கு, ஒருத்தர் கரண்ட் பில்லுன்னு பிரிச்சு மத்த செலவுகளை பாத்துக்க முடியும். லக்ஷ்மி, நாங்க இதுக்கு மேல படிக்க முடியாது. பட்டணத்துல வாழ்ற அளவுக்கு படிக்காத எங்களுக்கு வேலைக்கு என்னதான் வழி? அந்த மாதிரி ஆட்கள் இங்க வேலை தேடி போறது இல்ல, வேலையை உருவாக்கிக்கிறாங்க. என்னது, வேலையை உருவாக்கிக்கலாமா? ஆமா மாமா, ரோட்ல தையல் மிஷினை தள்ளிட்டு வந்து தைச்சு அதுல பொழைக்கிறாங்க. அயன் கடை வச்சு துணியெல்லாம் அயன் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. இங்க வீடு வீடா கோலம் போட்டா கூட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. இளநீ வித்து வாழறாங்க. வாட்ச்மேன் வேலை பாக்குறாங்க. ஹோல்சேல்ல காய்கறி வாங்கிட்டு வந்து அது நல்ல விலைக்கு வித்து லாபம் பாக்குறாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட சுய தொழில் மாதிரி தான். அந்த மாதிரி நாமளும் ஏதாவது பண்ணோம்னா. அத்தை, நான் டி நகர் போயிட்டு வர வழியில ஒரு காய்கறி வியாபாரியை பார்த்தேன். அவர் வெங்காய தக்காளியில எவ்வளவு சீப்பா வித்துட்டு இருந்தார் தெரியுமா? ஆனா எப்படி உங்களால மட்டும் இவ்வளவு சீப்பா தர முடியுதுன்னு கேட்டதுக்கு, அவர் ஆர்கானிக் தோட்டம் வச்சிருக்கிறதாவும் அதுல விளையிற காய்கறிகளை நான் கம்மி விலைக்கு தரேன்னு சொல்றாரு மாமா. அம்மா, ஆரஞ்சு தோட்டம் தெரியும். அது என்ன ஆர்கானிக் தோட்டம்? அது மாமா, அது இயற்கை முறையில பயிரிடுறது. உரம், பூச்சி மருந்து எதுவுமே போடாம பயிர் வளர்ப்பாங்கல்ல, அதுதான். ஏமா, உரம் பூச்சி மருந்தெல்லாம் இப்ப வந்து தானே? எங்க காலத்திலே நாங்க அப்படித்தானே பயிரிட்டோம். அதேதான் மாமா, இப்போ அது ஆர்கானிக்னு சொல்றாங்க. மக்களும் ஆர்கானிக் உணவு தான் நல்லதுன்னு தேடி தேடி வாங்குறாங்க மாமா. ஆனா என்ன ஒண்ணு, கொஞ்சம் அதிகமா உழைக்கணும். சரிம்மா, இப்ப எதுக்குமா இதை சொல்ற? காரணமா தான் மாமா சொல்றேன். நாம ஏன் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆர்கானிக்க பயிரிடக்கூடாது? அதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோம்னா அதுல விளையிற காய்கறிகளை வித்து பொழைக்கலாமே. நம்ம எங்கேயுமே வேலையும் தேட வேண்டாம். நம்மளுக்கும் வருமானத்துக்கு வருமானம் மாதிரி ஆச்சுல்ல. என்னங்க, இது நல்ல விஷயமா தெரியுது இல்ல? நல்ல விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது. ஆனா அதுக்கு முதலீட்டுக்கு நம்ம எங்க போறது? லட்சுமி தான் நல்ல லாபம் வரும்னு சொல்றாளேங்க. யார்கிட்டயாவது கடனோ உடனோ வாங்கி பண்ணலாம்ல? மா, நமக்கு யாருமா கடன் கொடுப்பாங்க? நாம தான் வாழறதுக்கே வழி இல்லாம, தங்குறதுக்கு கூட இடம் இல்லாம இங்க தஞ்சம் புகுந்திருக்கோம். நமக்கு உதவி செய்ய யாராவது இருந்தா, நாம ஏன் தம்பியோட மாமனார் வீட்டுல வந்து தங்க போறோம்? ஏதாவது நடக்கிற காரியமா பேசுங்கம்மா. மாமா, நாம ஏன் அனுவோட அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் ஹெல்ப்பா கேட்க கூடாது? இல்ல, கடனா இல்லனா அவரையும் இதுல பார்ட்னரா வச்சு தொழில ஆரம்பிக்கலாமே. ஆமாங்க, கேட்டு பார்க்கலாம்ல. என்னதான் இருந்தாலும் சம்மந்தி கிட்ட கடனா, அது எப்படிமா சரிபட்டு வரும்? அப்பா, சம்மந்தி வீட்டுல தங்குறதை விட இது ஒண்ணும் தப்பு இல்லப்பா. அப்பா, ஆமாப்பா, வெற்றி சொல்றதும் சரிதான்ப்பா.
மாமா அ, நாம தொழில் பண்ணா நாம ஏன் உங்களுக்கு பாரமா இருக்க போறோம்? நமக்கும் நிம்மதி, அவங்களுக்கும் நிம்மதி தானே. மாமா ஒரு முயற்சி தானே மாமா. வாங்குறப்ப போற கௌரவம் கொடுக்கும்போது வந்துட போகுது. நம்ம வழி இல்லாம இங்க இருந்து பாரமா இருக்கிறத விட கடங்காரங்கள வெளியில இருக்கலாம்ல. நம்மளும் வளருவோம், நமக்கு உதவி பண்ற அனுவோட அப்பாவும் வளருவார்ல. ஆ, சரியா சொன்ன லட்சுமி. என்னக்கா? சரி லக்ஷ்மி. என்ன மாமா? சரி லட்சுமி, கேட்டுதான் பாப்போம். சரிம்மா, போய் ரெஸ்ட் எடுப்போம். சரி அத்தை. வா தேனு, நாம போலாம். மா, சம்பந்தி வருவாரா? வர நேரம் தாயா, வந்துடுவாரு. உட்காருங்க அத்தை. சரிம்மா. போதுமாம்மா காய்கறி? இன்னும் 2 கட் பண்ணு. சீக்கிரம் கட் பண்ணு கண்ணம்மா. வந்தோன்னு பேசிடுவோம். என்னம்மா அந்த பொள்ளாச்சி கும்பல்ல ஹால்ல வந்து உட்காந்துட்டு இருக்கு? வேற என்ன, பசிச்சிருக்கோம். அதான் வந்து ஏதாவது வடிச்சு கொட்டினா தின்னுட்டு போலான்னு உட்கார்ந்துருக்கோம். இப்பதானம்மா சாப்பிட்டாங்க. தின்னது சரிக்க டீ குடிக்கலான்னு வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனா டீ கேட்டாங்கன்னா பால் தீந்து போச்சுன்னு சொல்லிடு. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சு வச்சுக்க. சம்பந்தி ரொம்ப படிச்சவரு. அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லிடணும். புரிஞ்சுதா? சரிங்க மாமா. ஆ. நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தேனு, அமர் அழுவுற மாதிரி இருக்கு. ஏன்? பசின்னு பாலை கழுவுறான் போல இருக்கு. பாலை காய்ச்சி கொண்டு போய் குடுப்பாட்டுமா. சரிங்க அத்தை. கண்ணம்மாக்கா, நீங்க கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுக்க முடியுமா? என் குழந்தை பசிக்காக அழுவுறான். என்னம்மா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்க கூடாதா? பால் தீந்து போச்சே. என்ன கண்ணம்மா, குழந்தைங்க இருக்கிற வீட்ல பால் எக்ஸ்ட்ராவா வாங்கி வைக்க வேணாமா? அம்மா வாங்கிதான் வச்சிருந்தேம்மா. இத்தனை பேருக்கும் பத்தல. சரி, நாளையில இருந்து இன்னும் 2 லிட்டர் எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சு. சரியா? தேனு, பால் தீந்து போச்சுமா, என்னம்மா பண்றது? இல்லம்மா, குழந்தை அழுறத நிப்பாட்டிட்டா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. தேனு, என்னாச்சுக்கா? என்ன வெறுங்கையோட வர்ற? பாலு இல்லத்த, பால் தீந்து போச்சான். அதுவும் இல்லாம அமர் அழுகைய நிறுத்திட்டான். பரவாயில்ல பரவாயில்ல அத்தை. அப்பா வந்துட்டாருப்பா. அட என்ன சம்பந்தி, எல்லாரும் ஹால்ல உட்காந்துருக்கீங்க, வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா? ஆமா சம்பந்தி, வேலை விஷயமா தான் வெளியே போயிட்டு வந்தோம். வேலை விஷயமாவா? ஏதாவது கிடைச்சதுங்களா? எங்க சம்பந்தி கிடைச்சது? ஒண்ணும் கிடைக்கல. கவலைப்படாதீங்க, எல்லாம் கிடைச்சிரும். கிடைச்சு கிழிச்சிட்டாலும் நாங்க வேற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் சம்பந்தி. இங்க பாருங்க சம்பந்தி, இப்படி எந்த முடிவும் எடுக்க வேணாம். இன்னும் 2-3 நாள் போட்டுமே. சம்பந்தி, அது விஷயமா தான். ஒரு நிமிஷம். வனஜா, என்னங்க? காஃபி போட்டு கொண்டாமா, எல்லாருக்கும் போட்டு கொண்டு வந்துரு. சரிங்க. அம்மா என்னத்த பண்றது? இந்த மனுஷனோட பெரிய தொல்லை. சொல்லுங்க சம்பந்தி, ஏதோ சொல்ல வந்தீங்களே. அது லட்சுமி, மாமா. நீயே சொல்லுமா. அப்பா, அது வந்து இங்க வேலை தேடுறதை விட நமக்கு நாமளே ஒரு வேலையை உருவாக்கி எல்லாருமே அந்த வேலையை செய்யலாம்னு யோசிக்கிறோம்ப்பா. அப்படி என்னம்மா வேலை? அப்பா, ஆர்கானிக் முறையில காய்கறிங்க எல்லாத்தையும் பயிரிட்டு அதை எல்லாரும் மாதிரி அதிக விலைக்கு விற்காம குறைஞ்ச விலைக்கு விற்கலான்னு இருக்கோம்ப்பா. நல்ல விஷயம்தான். அதுக்கு சென்னையில் எங்கம்மா இடம் இருக்கு? அப்படி இடம் இருந்தாலும் அதுல விளையிற காய்கறிய நீ நினைக்கிற மாதிரி சீப்பாலாம் விற்க முடியாது. பெரிய விலைக்கு தான் விற்க முடியும். அது யாருமா வாங்குவாங்க?
அது யானை வேலை குதிரை வேலையெல்லாம் இருக்கும். இங்க இடம் விலைக்கோ இல்ல வாடகைக்கோ எதுவா இருந்தாலும் கட்டுப்படி ஆகாதுமா. அதனால அந்த ஐடியால மூட்டை கட்டி வச்சிருக்கேன். நீங்க இங்க விட்டுருங்க சம்பந்தி. ஊர் பக்கம் எங்காவது அப்படி. என்ன சம்பந்தி நீங்க ஊர் பக்கம் எங்க இடம் வச்சிருக்கீங்க? அதான் நீங்க வச்சிருந்த 400 ஏக்கர் தார பாத்துட்டுல வந்திருக்கீங்க. சம்பந்தி, நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. புதுசா சம்பாதிக்கிறது மட்டும் புத்திசாலித்தனம் இல்ல, பூர்வீக சொத்தை காப்பாத்தி வச்சுக்கிறதும் புத்திசாலித்தனம் தான். அங்க கோட்டை விட்டுட்டு இங்க வந்து கோட்டையை கட்டுறேன்னு சொல்றீங்க. இங்க பாருமா, இங்க எல்லாமே பிசினஸ் தான். அதுவும் இல்லாம இப்ப எல்லா பிசினஸும் கார்பரேட் கல்ல போயிடுச்சு. ஆர்கானிக்ல நீங்க அரிச்சோடி தான். உங்களுக்கு தாத்தனுங்கெல்லாம் இங்க இருக்காங்க. அவனுங்க உங்களை வளரவே விட மாட்டானுங்க. நீங்க வச்சிருக்கிற நகையை வித்து ஆர்கானிக் ஆரம்பிச்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இல்லாமலே போயிடும். என்னப்பா முதல்ல இது நல்ல பிசினஸ்ன்னு சொன்னீங்க, இப்ப இப்படி பேசுறீங்க? முதல்ல நீ என்கிட்ட ஒண்ணு சொல்லும் போதே அது எப்படி நான் விளங்காதுன்னு சொல்ல முடியுமா? அதான் விளக்கமா சொல்லிட்டு விளங்காதுன்னு சொல்லிட்டேன். வர்தா புயல் மாதிரி இன்னொன்னு வந்துச்சுன்னா ஆர்கானிக்கெல்லாம் அட்ரஸே இல்லாம போயிடும். எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. சரியா? நான் வரட்டுமா? சரிப்பா. வனஜா, இதோ வரேங்க. கொஞ்சம் ரூம் போமா. மாமா இது இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் மாமா. நான் இன்னும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவேன், கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிரும். ஆமா மாமா, கவலைப்படாதீங்க. கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டுவான். இப்படி மனசு உடைஞ்சா எப்படி? நாம அவசரப்பட்டு அவங்க கிட்ட கேட்டிருக்க கூடாது. அத்த பேசாம இருங்க, அவங்க காதல் விழுந்துட்டு இப்ப போயிட்டு. இல்லன்னு சொல்லிட்டாரா இல்லையா? என்ன அத்த? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப நம்மளையே கடிக்க வந்துட்டாங்க பாத்தியா? ஏங்க எந்த இழவாவது பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுற வேண்டியது தானே. தரித்திரம். சனியனுங்க நம்மளை விட்டு போக போகுதுன்னு சந்தோஷப்பட்டா நீங்க வந்து அந்த பிசினஸ் வேணான்னு கெடுத்து விட்டுட்டீங்க. முண்டோம் அவங்க நம்மளை விட்டு போறதுக்காக மட்டும் சொல்லல, நம்ம பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிலான்னு திட்டு போட்டிருக்காங்க. நம்ம பணத்தையா? என்னங்க சொல்றீங்க? அவங்க பேசுறது நீ சரியா புரிஞ்சுக்கல. ஆர்கானிக் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஐடியா கேட்டு வரல. அது நல்ல தொழில்னு சொன்னா அவங்க பணத்துக்கு எங்க போவாங்க? அதையும் நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. அதுல அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா இருக்காங்களோ நாசமா போறாங்களோ, எது நடந்தாலும் நம்ம பணம் திருப்பி வர போறது இல்ல. அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து சோத்தையும் போட்டு அவங்க மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு நான் பணமும் கொடுப்பேனா? நானும் அவங்க பணத்துக்கு தான் அடி போடுறாங்கன்னு தெரியாம நல்ல பிசினஸ் வாய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சூட்சமும் தெரிஞ்சு அது சரிப்பட்டு வராதுன்னு அப்படியே கவுத்து விட்டுட்டேன். அப்போ அந்த லட்சுமி கேட்டா பாத்தியா, முதல்ல அப்படி சொல்றீங்க, இப்ப மாத்தி சொல்றீங்கன்னு. இந்த மொத்த விஷயத்துக்கும் அவதான் சூத்திரதாரி. அவளை ரொம்ப நாள் வச்சிருந்தோம், அவ நம்மளையே வறுத்து சாப்பிட்டுருவா. அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்டி. ஆமாங்க, உண்மைதான். அவ கொஞ்சம் ஆபத்தானவதான். அவங்களை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டினோங்க. நாம விரட்ட வேணாம், அவங்களே போற மாதிரி நான் பண்றேன். அதனாலதான் அந்த கிழவனோட ஈகோவை டச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஈகோவா? எதை சொல்றீங்க? அந்த நாட்டவன் முதலும் கடைசிமா செஞ்ச தப்பு, அவன் இடத்த எவனோ ஒருத்தனுக்கு எழுதி கொடுத்ததுதான். அதை நம்ம குத்தி காட்டி பேசினா அவன் கூனி குறுகி போய் குடும்பத்தை கூட்டிட்டு ஓடிடுவான். ஏங்க இவ்வளோ நடந்தோம் இன்னும் இருக்காங்களே. அதுங்களுக்கு தெரியாமையும் பேசி பார்த்தாச்சு, தெரியற மாதிரியும் பேசி பார்த்துட்டோம். அதுங்க இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேங்குதுங்களே. இனிமே இருக்க மாட்டாங்கடி. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எல்லாம் முடியட்டும் சொல்றேன். ஏங்க பாத்துங்க, பாத்து
இங்க பாருங்க, அந்த மூதேவிங்க போறப்ப நம்ம பொண்ணையும் மருமகனையும் கூட்டிட்டு போயிட போகுதுங்க. இங்க பாரு, இந்த முறை நான் அப்படி போக விட மாட்டேன். அவங்களை இங்க வர விட்டதே என் பொண்ணுக்காக தான். என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் தக்க வச்சுக்கிட்டு மத்தவங்களை துரத்துறனா இல்லையான்னு பாரு. அவங்களா போனா அது கௌரவம், நாமளா விரட்டினா அசிங்கம். கௌரவமா இந்த வீட்டை விட்டு போறாங்களா இல்ல அசிங்கப்பட்டு போறாங்களான்னு பாப்போமே. அவங்க போயிடுவாங்கடி. எதை வச்சுங்க சொல்றீங்க? நாம பேசுனதை தேரு கேட்டுட்டு போறான், அதனாலதான் எக்ஸ்ட்ராவா பேசுறேன். எப்படியோங்க, நமக்கு நல்லது நடந்தா சரிங்க. நல்லது நடக்கும்.